In this class, we are going to learn about interference of sound waves. சரிங்களா? interference of sound waves ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஜெனரலா இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ நான் ரெண்டு வேவ் எடுத்துக்கிறேன். ரெண்டு வேவ் ட்ராவல் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பார்க்க போறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்டர்ஃபரன்ஸ். சரி, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு வேவ் மீட் ஆகும்போது ரிசல்டன்ட் வந்து அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ரிசல்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா கவனிங்க. சும்மா இது ஒரு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ வேவ் வந்து நான் எடுத்துக்கிறேன், ரெண்டு வேவ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வேவ். அடுத்து செகண்ட் வேவ் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ செகண்ட் வேவ் இப்படி எடுத்துக்கிறேன். செகண்ட் வேவ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் பார்த்துருக்கோம், செகண்ட் வேவ்னு எடுத்திருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ்னு எடுத்துட்டோம், இது வந்து y1. இது வந்து செகண்ட் வேவ், இது y2ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவுக்கு வந்து என்ன வருதுன்னா a1ன்னு வந்திருக்கு. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் செகண்ட் வேவுக்கு என்ன வந்திருக்கு பாருப்போ, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் செகண்ட் வேவ் வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் செகண்ட் வேவ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து a2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா பாருங்க. இந்த ஒவ்வொரு வேவும் வந்து பார்ட்டிகுலர் டிஸ்பிளேஸ் பண்ணுது இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் வேவ் டிஸ்பிளேஸ் பண்ற டைரக்ஷனும் செகண்ட் வேவ் டிஸ்பிளேஸ் பண்ற டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்கா, டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கா பாருங்க. அதாவது வேவ் வந்து என்ன பண்ணணும்னா டிராவல் ஆகும்போது ஒன்றும் இல்லை, டிஸ்டர்பன்ஸ் தானே டிராவல் ஆகுது. இங்கே இருக்கிற மீடியம் வந்து பார்ட்டிகுலர் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல பார்ட்டிகுலர் டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்போ செகண்ட் வேவ் அந்த இன்ஸ்டன்ட்ல சேம் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ் பண்ணது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ் பண்ணதை பாருங்க. சேம் டைரக்ஷன்ல தானே டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. ரெண்டு வேவ் உடைய டிஸ்டர்பன்ஸ் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? சரி, அதாவது ஃபர்ஸ்ட் வேவும் செகண்ட் வேவும் சேம் டைரக்ஷன்ல டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா வந்து இங்கே ஃபர்ஸ்ட் வேவ் ஃபேஸும் செகண்ட் வேவ் ஃபேஸும் சேமா இருக்கா, நாட் சேமா இருக்கா? ஃபர்ஸ்ட் வேவ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கும்போது செகண்ட் வேவும் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கு. அப்படின்னா இந்த ரெண்டு வேவ்ஸுமே வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கா, டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவ் சேம் ஃபேஸ்னு இருக்கா, டிஃபரெண்ட் ஃபேஸ்னு இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் சேம் ஃபேஸ்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் ஃபேஸ்க்கும் ஃபேஸ் வந்து சேமா இருக்கு. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு சொல்லுங்க? ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 வரும்போது ரெண்டு வேவ் ப்ரொடியூஸ் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து சேம் டைரக்ஷன்ல வந்திருக்கு. அப்போ ரெண்டு வேவும் சேம் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ் பண்ணிருந்துச்சுன்னா அப்போ ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்கும்ன்றது வரைஞ்சு பார்க்கலாமா? அப்போ ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ரிசல்டன்ட் வேவ் வந்து கன்ஸ்ட்ரக்டடா இருக்கும். அதனாலதான் இந்த இன்டர்ஃபரன்ஸை கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றோம். இது ரிசல்டன்ட் வேவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இந்த ரிசல்டன்ட் வேவ் உடைய ஆம்ப்ளிடியூட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா a1 plus a2ன்னு வந்திருக்கும். அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 ஆயிருச்சுன்னா ரெண்டு வேவுக்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 ஆயிருச்சுன்னா இதை சொல்லியிருந்தோம் ஃபார்முலா. ரிசல்டன்ட் வேவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 cos பை. காஸ் பை என்றதா பை தான் என்னது? பை என்றதா வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேவ்ஸ். இது ஸ்கொயர் ரூட் சொல்லிட்டு ரிசல்டன்ட் வேவ் ஈக்குவல் டு a1 plus a2ன்னு சொல்லி இருந்தேன் இல்லைங்களா? ஸோ அப்போ ரிசல்டன்ட் வேவுடைய ஆம்ப்ளிடியூட் a1 plus a2 டைரக்டா வருதுன்னா எப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு வேவுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0வா இருக்கணும். அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேவ்ஸ் 0வா இருந்துச்சுன்னா அந்த இன்டர்ஃபரன்ஸ் தான் என்ன சொல்றோம்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஏன்னா வேவ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றோம். சரி, இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுங்க. டு அக்கர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேவ்ஸ் மஸ்ட் பி 0ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்கப்பா. டு அக்கர், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் மஸ்ட் பி 0 அப்படின்னு சொல்றேன். ஃபேஸ் டிஃபரன்ஸ்ன்றது டைம் கிடையாது. ஓகேங்களா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் மஸ்ட் பி 0ன்னு சொல்றேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஓகே, ட்ரூ ஆஃப் ட்ரூ சொல்லியிருக்கீங்களா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வேவ் இப்படி எடுத்திருக்கேன்ப்பா. ஃபர்ஸ்ட் வேவ் எடுத்திருக்கேன். இந்த போன கிளாஸ்ல எப்படி பண்ணியிருந்தேன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இங்க 0 ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க 90 டிகிரி. செகண்ட் வேவுக்கும் 0 ஃபேஸ் இங்க 90 டிகிரி வந்திருக்குனால ரெண்டு பேருக்குமே 90 வந்ததுனால ஃபர்ஸ்ட் வேவுக்கு 90, செகண்ட் வேவுக்கு 90னால டிஃபரன்ஸ் 0ன்னு வந்திருக்கு. அடுத்து இந்த பக்கம் இங்க பாத்தீங்கன்னா 270, இங்க 270னால 0ன்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வேவ் இப்படி எடுத்திருக்கேன்.
இப்ப செகண்ட் வேவ் எடுக்க போறேன் பாருங்க. செகண்ட் வேவ் இப்படி எடுக்கிறேன் நான். செகண்ட் வேவ் இப்படி எடுக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் வேவ் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இந்த கேஸ்ல வந்து ரெண்டு வேவும் சேம் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா, டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா? சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேவ் எப்போ பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கும்போது செகண்ட் வேவும் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த φ1 வந்து ஃபர்ஸ்ட் வேவோட ஃபேஸ், φ2ன்றது செகண்ட் வேவோட ஃபேஸ். இங்க இப்போ φ1க்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 90 டிகிரி π/2 ரேடியன் தான் வந்திருக்கும். ஆனா செகண்ட் வேவ் இங்க இருந்து டிராவல் ஆயிருக்கு இல்லையா? அப்போ இது ஒரு 2π பிளஸ் இங்க ஒரு π/2. அப்போ செகண்ட் வேவ்க்கு ஃபேஸ் வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, 2π பிளஸ் π/2ன்னு வந்திருக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க, φ2 மைனஸ் φ1. φ2 மைனஸ் φ1 என்ன வந்திருக்கு, 2πன்னு வருதா? அப்ப 2π இருக்கும்போது நல்லா பாருங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்னா எப்படின்னா, crest of the one wave superposed with the crest of another wave. இல்லைன்னா trough of the one wave superposed with the trough of the another wave இருந்துச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இதே சவுண்ட் வேவ்ஸ்க்குன்னா கம்ப்ரஷன் ஆஃப் டூ வேவ்ஸ் சூப்பர்போஸ் ஆகணும், இல்லைன்னா ரேர்ஃபேக்ஷன் சூப்பர்போஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க அந்த மாதிரி தான் கிரஸ்ட் சூப்பர்போஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா கம்ப்ரஷன் சூப்பர்போஸ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேவ் டிராவல் ஆனதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேவ்க்கு இருக்கிற ஃபேஸும் செகண்ட் வேவ் ஃபேஸ் டிஃபரெண்டாக தான் இருக்கு, ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டு வேவ்க்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு, 2π வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எடுக்கலாம். எப்படின்னா வந்து ஒரு வேவ் வந்து இப்படி எடுத்துங்க, இந்த ஒரு வேவ் இப்படி டிராவல் ஆயிருக்குன்னு எடுத்துங்க. அப்போ இன்னொரு வேவ் வந்து இப்படி டிராவல் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இப்படி டிராவல் ஆயிருக்குன்னு எடுத்துங்க. இருங்க ஒரு நிமிஷம், கொஞ்சம் கரெக்டாக கவனி வரைகிறேன். இன்னொரு வேவ் வந்து இப்படி டிராவல் ஆயிருக்குன்னு எடுத்துங்க. அப்படி வரும்போது இப்ப இந்த வேவ் என்ன இருக்கும், ரெண்டு வேவ் இங்கிட்ட இருந்து ஒரு 2π ஃபேஸ், இது 2π ஃபேஸ் வந்திருக்கு, இங்கிட்ட ஒரு 2π, அப்போ மொத்தம் 4π ஃபேஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன வந்துரும் சொல்லுங்க, ஃபேஸ் டிஃபரன்ஸ் 4πன்னு வரும். அப்படின்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரணும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து n2π, வேர் n இஸ் நோன் அஸ் இன்டிஜர், n2π இருந்தா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரும்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? டு occur constructive interference, phase difference between two waves must be n2π சொல்றேன், where n is known as integer. இதுதான் true, கரெக்ட்டுங்களா? அப்படின்னா constructive interference நடக்கணும்னா, for constructive interferenceனா சூப்பர்போஸ் ஆகுது. for constructive interference phase difference delta pi must be n into 2π எடுத்துக்கலாம். இப்போ path difference கேக்குறேன், path difference எவ்வளவு இருக்கும்? Path difference na difference in the path traveled by the two waves, difference in the path traveled by the two waves தான் path difference எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ரெண்டு வேவ் சேம் லெங்த் தான் டிராவல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வேவும் இங்க பாருங்க இங்க ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் வேவும் ஆரிஜின்ல இருந்து டிராவல் ஆகுதுன்னா இங்க பாத் டிஃபரன்ஸ் வந்து 0, இங்க பாத் டிஃபரன்ஸ் வந்து 0 வந்திருக்கா. அடுத்த டயக்ராம் பாருங்க, இந்த டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் வேவ் வந்து நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வேவ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, இப்படி வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் சொல்லுங்க, இது வந்து ஒரு லாம்டா, அப்படிதானப்பா? இது வந்து லாம்டான்னு எடுத்துட்டீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி x1 is equal to lambda plus x ன்னு வந்திருக்கு. ஆனா செகண்ட் வேவ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப்போ செகண்ட் வேவ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் x2 is equal to x ன்னு இருக்கு. பாத் டிஃபரன்ஸ்ன்றது என்ன சொல்லுங்க, x1 minus x2. அப்போ x1ன்றது lambda plus x minus x2ன்றது x வருதுன்னா x கேன்சல் ஆயிட்டு லாம்டான்னு வந்திருக்கு இந்த கேஸ்ல. அதே மாதிரி அடுத்த கேஸ்ல பார்த்தோம்னா என்ன சொல்லுங்க, இங்க இதான் வரைஞ்சிருக்கும். இங்க பாருங்க இந்த வேவ் வந்து ஒரு 2 லாம்டா அளவுக்கு எக்ஸ்ட்ரா டிராவல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ் வந்து 2 லாம்டா அளவுக்கு எக்ஸ்ட்ரா டிராவல் ஆயிருக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா? அப்போ வந்து பாத் டிஃபரன்ஸ் என்ன வரலாம் பாத்தீங்கன்னா n லாம்டா வரணும். அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் பாத் டிஃபரன்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன் சொல்லி கொடுத்திருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா ஒரு காலத்துல? அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π by lambda into path difference அப்படின்னு சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? அதாவது நம்ம ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே பாத் டிஃபரன்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் n2π தெரியும் இல்லையா? அப்ப n into 2π ன்னு போட்டுட்டு is equal to 2π by lambda into delta x ன்னு போடுங்க. ஆல்ரெடி ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுனால இந்த ஃபார்முலா ஃபேஸ் டிஃபரன்ஸும் பாத் டிஃபரன்ஸ் ரிலேஷன் டு டெல்டா பை ஈக்குவல் டு 2π by lambda into delta x. இதுதான் ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் பாத் டிஃபரன்ஸ் ரிலேஷன். டெல்டா x தான் பாத் டிஃபரன்ஸ். இப்போ இந்த 2π கேன்சல் பண்ணிருங்க, லாம்டா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்போ பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n லாம்டா அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து n into 2π, பாத் டிஃபரன்ஸ் n into lambda, lambda is the wavelength அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா வரும். சோ சிம்பிளா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும், crest of one wave superposed with crest of another wave, இல்லைன்னா compression of one wave superposed with the compression of another wave அப்படின்னு எடுத்துக்கணும்.
சரிப்பா. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது destructive interference. destructive interference. destructive interference எடுத்துக்கோம். சரிங்களா? இப்போ destructive interference எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம ஒரு டயகிராம் வரைவோம். சும்மா இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ் அப்படியே எடுத்துங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இப்படி டிராவல் ஆயிருக்குன்னு இப்படி எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வேவ் இப்படி டிராவல் ஆயிருக்குன்னு எடுத்துங்க. இப்போ செகண்ட் வேவ் எடுக்கிறேன் நான். செகண்ட் வேவ் வந்து இப்படி டிராவல் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்படி டிராவல் ஆகுதுன்னு வச்சுங்க. செகண்ட் வேவ் இப்படி டிராவல் ஆகுது. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ப்ரொடியூஸ் பண்ற டிஸ்பிளேஸ்மென்ட், பார்ட்டிகிள் மேல ப்ரொடியூஸ் பண்ற டிஸ்பிளேஸ்மென்ட், செகண்ட் வேவ் ப்ரொடியூஸ் பண்ற டிஸ்பிளேஸ்மென்ட் பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அட் கிவன் இன்ஸ்டன்ட்ல. ஓகேங்களா? அப்ப ரிசல்டன்ட் என்ன வரும் பாருங்க. ரிசல்டன்ட் வந்து ஆம்ப்ளிடியூடுக்கு வந்து ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் வந்து டிஃபரன்ஸ் வந்துரும் a1 - a2 அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? அப்ப வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் a1 - a2 னா a1 a2 ஈக்குவலா இருந்துச்சுனா 0 ன்னு வந்துரும். இஃப் a1 = a2 இருந்துச்சுனா அப்ப என்ன ஆயிரும்? 0 ன்னு வந்துரும். 0 ன்னா என்ன அர்த்தம்? வேவ் டெஸ்ட்ராய் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றோம். அப்ப வந்து நல்லா கவனிங்க. இப்போ crest of one wave superposed with the trough of another wave அப்படி இருந்தா அது destructive interference ன்னு எடுத்துக்கலாம். crest of one wave superposed with the trough of another wave இருந்துச்சுன்னா அது destructive interference சொல்லிடலாம். இல்லைன்னா compression of one wave superposed with rarefaction of another wave இருந்தா அது வந்து destructive interference எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ என்ன பண்றேன்னா இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த செகண்ட் வேவ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இங்க இருந்து டிராவல் ஆயிருக்குன்னு வச்சு செகண்ட் வேவ் வந்து இப்படி இப்படி இருந்து இப்படி டிராவல் ஆயிருக்கு வந்திருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? இப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படின்னு எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இந்த இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் இங்க இருந்து வரும்போது இது π/2 ரேடியன் வச்சுங்க. செகண்ட் வேவ் என்னது? இங்க 0ல இருந்து இப்படி வரதுக்கு ஒரு ஆஃப்க்கு ஒரு π, இது ஒரு பிளஸ் π/2. ஸோ π + π/2ன்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வேவ்க்கு ஃபேஸ் வந்து π1, செகண்ட் வேவ்க்கு ஃபேஸ் வந்து π2. ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஹையர்ல இருந்து லோயர் கழிச்சிடணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்ப என்ன வருது பாருங்க. இது வந்து π + π/2, இது π/2 தானே இருக்கு. ரெண்டு செப்பரேட் பண்ணா π வரும். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேவ்ஸ் வந்து πன்னு இருந்துச்சுன்னா அப்போ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வருது. கரஸ்பாண்டிங் பாத் டிஃபரன்ஸ் என்ன வரும் சொல்லுங்க. ரெண்டு வேவுக்கு டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் உடைய டிஃபரன்ஸ் வேணும். அப்ப இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இந்த x1 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. x1 என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு லாம்டா, இது வந்து ஒரு λ/4. ஸோ λ + λ/4. ஆனா செகண்ட் வேவ் எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கு? λ/4 மட்டும் தான் டிராவல் பண்ணிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு? சாரி λ/2. இந்த லெங்த் வந்து λ/2. கரெக்ட்டா? அப்ப λ/2 + λ/4. அப்ப பாத் டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க? λ/2. சோ எய்தர் எப்படி சொல்லலாம்? நம்ம டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரணும்னா ட்ரஃப் சூப்பர் ஒரு வேவ் உடைய ட்ரஃப் இன்னொரு வேவ் உடைய கிரஸ்ட் சூப்பர் போஸ்னா டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இல்லனா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து πன்னு இருந்துச்சுனா அப்போ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இல்லனா பாத் டிஃபரன்ஸ் λ/2 ன்னு இருந்துச்சுனா அது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு ஃபேஸ் டிஃபரன்ஸோ பாத் டிஃபரன்ஸோ வந்து அந்த π இல்ல λ/2 இருக்கணும் அப்படின்னு கிடையாது. வேற மாதிரி கூட இருக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ்னு எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வேவ் இப்படி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நமக்கு வந்து டெஸ்ட்ரக்டிவ் வரணும்னா எப்படி இருக்கணும்? crest of one wave superposed with trough of another wave அப்படி வரணும். அப்ப இப்படி இருந்துச்சுன்னா இப்படி வந்தா கூட என்ன அர்த்தம்? இப்படி வந்தாலும் crest and trough சூப்பர்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இங்க. ஓகே. இப்படி எடுக்கும்போது இந்த வேவ் பாருங்க எவ்வளவு ஃபேஸ், இது இது ஒரு வேவ் முடிஞ்சு இங்க ஒரு ஆஃப் வேவ் ஆக மொத்தம் இங்க வரும்போது என்ன ஆயிருதுன்னா இதுக்கு 3π பேஸ் முடிஞ்சு. இப்போ எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதில் பேஸ் வந்து சும்மா 5 எடுத்துங்க. அப்படின்னா அதே பாயிண்ட் இங்க வரும்போது இந்த செகண்ட் வேவ்க்கு எவ்வளவு ஃபேஸ் வந்திருக்கும் பாருங்க. 3π + πன்னு வந்துருக்கு. 3π + இந்த πன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இது வந்து 5(1) எடுத்துங்க, இது 5(2) எடுத்துக்கணும். டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க. டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு? டெல்டா π வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 3πன்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ வந்து பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? அதாவது இந்த ரெண்டு வேவ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இன் லெங்த் தான் பாத் டிஃபரன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இந்த 3 ஆஃப் வேவ்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. அப்ப இது 3λ/2ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் வந்து இங்க 3λ/2ன்னு வந்திருக்கு. அப்படின்னா வந்து எப்படி இருந்ததுன்னா 3π இது அதாவது இங்க வந்து எப்படி இருக்கு பாருங்க. 5 பேஸ் டிஃபரன்ஸ் இருந்தா டெஸ்ட்ரக்டிவ், 3π பேஸ் டிஃபரன்ஸ் இருந்தா டெஸ்ட்ரக்டிவ். இதே மாதிரி 5π 7π 9π அப்படின்னு போலாம். அப்போ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π, ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π என்னன்னு அர்த்தம்? 2n - 1π. 2n - 1π ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 2n - π அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதே மாதிரி பாத் டிஃபரன்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க. λ/2, 3λ/2, 5λ/2 அப்படி போடணும்னா அப்போ பாத் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 2n - 1λ/2. இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே
நமக்கு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் அதாவது இன்டர்ஃபரன்ஸ் எடுக்கிறோம். இன்டர்ஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு வருது. ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொன்று வந்து டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கரெக்டுங்களா? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொன்று வந்து டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்படி வரணும்னா பாத் டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, பாத் டிஃபரன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு வந்து n லாம்டா. இதே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2n - 1 லாம்டா பை 2. அதாவது ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2ன்னு பாத் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஆல் மல்டிபிள்ஸ் எல்லா மல்டிபிள்ஸ் ஆஃப் வேவ் லென்த் இருந்துச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு வரும். இதே ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து n to π அப்படின்னா ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. 2n என்றது ஈவன் நம்பர் தானே. ஈவன் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைன்னு இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்றோம், ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைன்னு இருந்துச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ். இதே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரணும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்றேன்னா 2n - 1. 2n - 1ன்றது ஆட் நம்பர். ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை தான். ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லிடுறோம். இது ஜென்ரலா தான் இப்படி எடுத்துக்கிறோமே தவிர ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0 to π ஜென்ரலா சும்மா, அதாவது நிறைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இதனால நம்ம மினிமம் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் வந்து 0 to 180 தானே எடுக்கிறோம். அப்போ 0 to πன்னு வரும்போது இதுல இன்ஃபைனைட் ஆங்கிள்ஸ் இருக்கு. இந்த இன்ஃபைனைட் ஆங்கிள்ஸுக்குமே வந்து இங்க சும்மா ஒரு 2 ஆங்கிள்ஸ் தான் அப்படி பார்த்துருக்கும். ஒரு 2 ஆங்கிள்ஸ் தானே பார்த்துருக்கோம். 0 இல்லைன்னா π. 0 ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0ன்னு இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்றோம். 180 இருந்துச்சுன்னா என்ன சொல்லிடுறோம், டெஸ்ட்ரக்டிவ்னு சொல்றோம். ஆனா வந்து நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ மற்ற ஆங்கிள்ஸ்கெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுங்கப்பா, அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ். இதே ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது டெஸ்ட்ரக்டிவ். ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட்க்கு a1 + a2 + 2a1 a2 cos π தானே, அப்படிதானே பாது. அப்போ cos π வந்து நமக்கு பாசிட்டிவா இருந்தா கன்ஸ்ட்ரக்டிவ். cos π வந்து பாசிட்டிவா இருந்தா கன்ஸ்ட்ரக்டிவ், அப்படிதானே இது கன்ஸ்ட்ரக்டிவ். இதே cos π வந்து நமக்கு நெகட்டிவா இருந்தா, cos π வந்து நெகட்டிவா இருந்தா அப்ப என்ன வரும் சொல்லுங்க, cos π வந்து நெகட்டிவா இருக்குன்னு வச்சுங்க. அப்ப cos π வந்து நெகட்டிவா இருந்தா டெஸ்ட்ரக்டிவ்னு வரும். அப்ப டெஸ்ட்ரக்டிவ்னு வரும். ஓகேங்களா? டெஸ்ட்ரக்டிவ்னு வருது. ஸோ அப்போ வந்து இங்க cos π பாசிட்டிவ் வரணும்னா அப்ப என்ன வரணும், cos π பாசிட்டிவ் வந்து 0 to 1 அப்படிதானே, 0 to 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 0 to 1 என்ன, அப்போ ஃபேஸ் என்ன வரணும், ஃபேஸ் வந்து 0 to 90. அப்போ 0 to 90 இருந்துச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 வேவ்ஸ் வந்து 0 to 90 இருக்கு கன்ஸ்ட்ரக்டிவ். இதே டெஸ்ட்ரக்டிவ் வரணும், cos π நெகட்டிவ் வரணும். cos π நெகட்டிவ்னா greater than or equal to -1 less than 0 வரணும். அப்படின்னா ஃபேஸ் என்ன வரும் சொல்லுங்க, greater than 90 less than or equal to 180 இப்படி இருந்துச்சுன்னு வருது. இப்படி இருந்தாலுமே கூட நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் சொல்ல மாட்டோம். கன்ஸ்ட்ரக்டிவ் வந்து 0 to 90 ஃபேஸ் டிஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் 90 to 180 அப்படின்னு சொல்ல மாட்டோம். கன்ஸ்ட்ரக்டிவ் என்னவே ஜெனரலாவே எப்படி சொல்லிடுவோம், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னாவே ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 or 2π or 4π மல்டிபிள்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். டெஸ்ட்ரக்டிவ் என்னவே எப்படி சொல்றோம், இப்படி சோவான்னு சொல்லிட்டு 2n πன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? டெஸ்ட்ரக்டிவ்க்கு என்ன சொல்றேன்னா π, 3π, 5π, 2n π. ஏன் இப்படி 2n - 1π இது ஏன் இப்படி சொல்றேன்னா, கன்ஸ்ட்ரக்டிவ்ல மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்டிவ் வந்து 0 ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதாவது ஆங்கிள் வந்து 0 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் ரிசல்டன்ட் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொன்னோம், ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கணும்னா, ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமம் இருக்குன்னா பை வந்து 0 இருக்கு இல்லையா, அதனால கன்ஸ்ட்ரக்டிவ்னா மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். அதுக்காக தான் இந்த 0 to π அப்படின்னு சொல்லிடுறோம். எல்லா புக்லயுமே வந்து ஜெனரல் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 to π 4π இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. டெஸ்ட்ரக்டிவ்னா ரொம்ப மினிமமா இருக்கணும். ரொம்ப மினிமம் இருக்கணும்னா cos π மினிமம் வேல்யூ வந்து -1. அப்போ -1 வரணும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் π வரணும். அதனால இது ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. சரிப்பா, இப்போ வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அது வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இன்டர்ஃபரன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இன்டர்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து பீட்ஸ் என்ற கான்செப்டை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா 2 சோர்ஸ் எடுத்துக்கிறேன்ப்பா. இங்க ஒரு சோர்ஸ், அதாவது நல்லா கவனிங்க, இங்க சோர்ஸ் S1ன்னு எடுத்திருக்கேன், அடுத்து இங்க வந்து ஒரு சோர்ஸ் S2ன்னு எடுத்திருக்கேன். 2 சோர்ஸுமே வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 சோர்ஸுமே சேம் வேவ் லென்த் சோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது சேம் வேவ் லென்த்தோட சேம் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். தீஸ் 2 sources are produces சேம் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 சோர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ற வேவ் இந்த மீடியம்ல தானப்பா வரும்.
அப்ப மீடியமுக்கு ரெண்டு சோர்ஸுமே சேம் மீடியமா இருக்குனால வெலாசிட்டி சேம். வெலாசிட்டி சேம்னா வேவ் லென்த் சேம் வந்துருது. அதாவது டூ சோர்சஸ் ப்ரொடியூஸ் சேம் வேவ் லென்த் சேம் ஃப்ரீக்வன்சி அந்த அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சோர்சஸ் அந்த வேவ்ஸ் என்ன சொல்றோம்னா கோஹரண்ட் வேவ்ஸ்னு சொல்லுவோம். கோஹரண்ட் வேவ்ஸ் சொல்லுவோம். இந்த கோஹரண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ற சோர்ஸ் கோஹரண்ட் சோர்ஸ்னு சொல்றோம். கோஹரண்ட் சோர்ஸ் ஆக்சுவலா வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா டூ சோர்சஸ் ப்ரொடியூஸ் சேம் வேவ்லென்த் சேம் ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் எமிட் பண்ணிட்டா மட்டும் அது கோஹரண்ட் சோர்ஸ்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா டூ சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற வேவ்ஸ் உடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படி ஃபேஸ் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா தான் அது கோஹரண்ட் வேவ்ஸ்னு சொல்ல முடியும். அதாவது two waves produce same frequency and phase difference வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இனிஷியல் phase difference கான்ஸ்டன்டா இருந்தா தான் அது கோஹரண்ட் வேவ்ஸ். இப்போ வந்து சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறமா அந்த ஏன் ஃபேஸ் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கோஹரண்ட் வேவ்ஸ் அப்புறமா என்ன சோர்சஸ் எப்படி இருந்தா அது கோஹரண்ட் சோர்சஸ் அப்படின்றத சொல்றேன். இப்போதைக்கு கான்செப்ட் போயிடலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு சோர்ஸுமே என்ன பண்ணியிருக்குன்னா சர்டைன் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு சோர்சஸ்க்குமே இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு ஒரு பைசெக்டார்னு எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சும்மா வந்து இங்க ஒரு லைன் எடுத்திருக்கேன்ப்பா. நல்லா கவனிங்க, ஒரு லைன் எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேன்ப்பா. இப்போ வந்து நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இங்க இந்த ஒரு லைன் எடுத்திருக்கேன். நல்லா கவனிங்க, எப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இங்க நல்லா கவனிங்க, இங்க வந்து ரெண்டு சோர்ஸ் இருக்கு, இங்க ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த ரெண்டு சோர்ஸுமே சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுதுப்பா. இந்த ரெண்டு சோர்ஸுமே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, சவுண்ட் சோர்சஸ். இப்போ இந்த ரெண்டு சோர்ஸுக்குமே பர்பெண்டிகுலர் ஒரு லைன் எடுத்துட்டேன். இங்க ஒரு லைன் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு லைன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ரெண்டு சோர்ஸுமே சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க லைன் ஏபின்னு லைன் கொடுத்துருக்கேன். இந்த ஏபி லைன்ல மூவ் பண்றேன்ப்பா. ஏபி லைன்ல மூவ் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க டூ சோர்சஸ் ஆர் தேர் கோஹரண்ட் சோர்ஸ். கோஹரண்ட் சோர்ஸ்னா என்னவா இருக்கணும்ன்றத சொல்லிடுறேன். பாத்து ரெண்டு இப்படி அஸ்யூம் பண்ணீங்க, ரெண்டு வேவ்மே ஃபேஸ் இனிஷியல் ஃபேஸ் அந்த ஃபேஸ் வந்து சேம் ஃபேஸ் எமிட் பண்ணுது. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வேவ்ஸ் எமிட்டட் பை டூ சோர்சஸ் சேம். frequency emitted by two sources same. frequency சேமா இருந்துச்சுன்னா மீடியம் சேம்னால வெலாசிட்டி சேமா தான் இருக்கும் ரெண்டு வேவ் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப வேவ் லென்த் சேமா வந்துரும். இந்த மாதிரி இருந்தா கோஹரண்ட் வேவ்ஸ். ஏன் இந்த மாதிரி இருந்தா தான் கோஹரண்ட் வேவ்ஸ்ன்றது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ கோஹரண்ட் வேவ்ஸ் கோஹரண்ட் சோர்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி என்ன பாத்தீங்கன்னா டூ வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். நான் இங்க என்ன எடுத்துட்டேன், சேம் ஃபேஸ்னே எடுத்துட்டேன். ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 வந்துரும். ஓகேவா? இப்போ क्वेश्चन கேக்குறேன். இந்த क्वेश्चन யார் யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு சோர்ஸ் ஆன் பண்ணிட்டப்பா, சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, கண்டினியூஸா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. நான் பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் பண்றேன். பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் பண்ணும்போது அங்க ஏதாவது பாயிண்ட்ஸ்ல சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு क्वेश्चन கேக்குறேன். क्वेश्चन புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? அதாவது ஃப்ரம் ஏ டு பி நான் மூவ் பண்றேன். இப்படி மூவ் பண்ணும்போது ஏதாவது பாயிண்ட்ஸ்ல சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனா இங்க ரெண்டு சோர்ஸ் வச்சுட்டோம். S1 S2 ரெண்டு சோர்ஸ் வச்சிருக்கேன். இந்த ரெண்டு சோர்ஸுமே வந்து சவுண்ட் கண்டினியூஸா ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. நாம வந்து என்ன பண்றோம், ஒரு டிடெக்டர் சவுண்ட் டிடெக்டர் எடுத்துட்டு போறோம்னு வச்சுங்க. போகும்போது இந்த ஏபி லைன்ல எங்கேயாவது சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா பார்த்தோம்னா எஸ், சவுண்ட் கேட்காம இருக்க வாய்ப்பு இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா நல்லா கவனிங்க, நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேவ்ஸ் வந்து ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்துரும், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களாப்பா? ஏதாவது ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்றேன். இப்போ இந்த பாருங்க, இந்த லைன் ஏபில வந்து S1 சோர்ஸ்ல இருந்து ஒரு சவுண்ட் வேவ் எடுக்கிறேன். இந்த சோர்சஸ் வந்து பாயிண்ட் சோர்சஸ். பாயிண்ட் சோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணனும்னா அந்த சவுண்ட் வேவ்ஸ் எமிட் பண்ணும். அப்படின்னா S1ல இருந்து ஒரு பாயிண்ட் இந்த ஸ்கிரீன்ல ஒரு பாயிண்ட் எடுத்துங்க, அங்க வந்து ஒரு சவுண்ட் வேவ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சோர்ஸ் S2ல இருந்து ஒரு சவுண்ட் வேவ் எடுக்கிறேன். இப்படி எடுத்திருக்கேன் இங்க இந்த பாயிண்ட்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப பாருங்க, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தீஸ் டூ சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் தி சோர்சஸ் வந்து பாயிண்ட் பி ரீச் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் பி வந்து வேரியபிள் பாயிண்ட் எடுத்துங்க. இந்த லைன்ல வந்து வேரியபிள் பாயிண்ட் எடுத்துங்க. அப்படி எடுக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் S1P S2P ஈக்குவல் வர வாய்ப்பே கிடையாது இல்லையா?
அப்ப வந்து S1P minus S2P, S1P minus S2P இல்லைன்னா S2P minus S1P எடுத்துங்க. S2P minus S1P தான் என்ன சொல்லுங்க, பாத் டிஃபரன்ஸ் சொல்லிடலாமா? பாத் டிஃபரன்ஸ் சொல்லிடலாம். இந்த பாத் டிஃபரன்ஸ் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வரலாமா? 2n minus 1 lambda by 2 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வருமா வராதா? இந்த மாதிரி கண்டிஷன் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வரும் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்ல வந்து டெஸ்ட்ரக்டிவா இருக்கும். ரெண்டு வேவ்ஸ் உடைய ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல ஆம்ப்ளிடியூட் 0 ஆயிரும். அப்ப வந்து அங்க சவுண்ட் கேட்காது. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? சரி, அப்போ நெக்ஸ்ட் இப்ப அப்படின்னா A to B போகும்போது இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட் வந்து உங்களுக்கு எப்படி கேட்கும்? இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு இருக்குமா? இல்லைன்னா எய்தர் இன்க்ரீசஸ் மட்டும் வரும் இல்ல டிக்ரீசஸ் மட்டும் வருமா? கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? அதாவது யூ ஆர் மூவிங் ஃப்ரம் A to B. A to B போகும்போது நீங்க இன்க்ரீசஸ் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் ஏல இருந்து பிக்கு இப்படி போறீங்க. ஏவும் பி ரொம்ப தூரமா இருக்கு, டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் மச் டிஸ்டன்ஸ்னு வச்சுங்க. அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் பீரியாடிக்கலி இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் வருமா? அத கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போறீங்க. பீரியாடிக்கலி இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ்னு வருமா? இல்லைன்னா ஒன்லி இன்க்ரீசஸ்னு வருமா? இல்ல வந்து டிக்ரீசஸ் மட்டும் வருமா? இல்லைன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வருமா? இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னு வருமா? இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னு வருமா? எந்த ஆப்ஷன் வரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட் பி வந்து இப்படி மூவ் ஆகும்போது இந்த ஸ்கிரீன்ல மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பாத் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பாத் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ பாத் டிஃபரன்ஸ் ஒரு சில இடத்துல வந்து எப்படி இருக்கலாம், n லாம்டான்னு வந்திருக்கலாம். பாத் டிஃபரன்ஸ் n லாம்டா வந்திருக்கலாம். அப்போ பாத் டிஃபரன்ஸ் n லாம்டான்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, வந்துருந்துச்சுன்னா அங்க கன்ஸ்ட்ரக்டிவ் வரும். இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ். அங்க இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் ரொம்ப அதிகமா கேட்டிருக்கும். இதே பாத் டிஃபரன்ஸ் வந்து 2n minus lambda by 2 வந்துச்சுன்னா அங்க A1 A2 ரெண்டு சோர்ஸ் உடைய ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலா இல்லைன்னா மினிமம் இன்டென்சிட்டி கேட்டிருக்கும். ஈக்குவலா இருந்துச்சுன்னா நோ இன்டென்சிட்டி டெஸ்ட்ரக்டிவா இருக்கும் அப்படின்னு புரியுது உங்களுக்கு. அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்ப எந்தெந்த பாயிண்ட்ல கன்ஸ்ட்ரக்டிவ் எந்தெந்த பாயிண்ட்ல டெஸ்ட்ரக்டிவ் வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்ப ரெண்டு சோர்ஸ் எடுத்துக்கலாம். இது சோர்ஸ் 1 இது சோர்ஸ் 2ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, புரிஞ்சுச்சு உங்களுக்கு? இப்ப என்ன பண்ணனா ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் எடுத்துக்கலாம். இந்த இது வந்து S1 S2 கனெக்ட் பண்ற லைன் அஸ்யூம் பண்ணிக்கங்க. அதுக்கு ஒரு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் எடுத்துக்கிறேன் இங்க. அடுத்து வந்து இந்த லைன் சும்மா எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா இந்த லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் இப்படி எடுக்கிறேன். இந்த லைன் இப்படி எடுத்திருக்கேன். ஓகே, நல்லா கவனிங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஸ்கிரீன் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. இது ஸ்கிரீன் அஸ்யூம் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. நான் கேட்குற கொஸ்டின் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். எக்ஸாக்டா மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்கிரீன் இந்த சோர்சஸ் வந்து பைசெக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல, இந்த மிட் பாயிண்ட்ல இந்த S1 S2 ப்ரொடியூஸ் பண்ற ஃபேஸஸ் வந்து சேம் ஃபேஸ்ன்னு எடுத்துங்க. சோர்ஸ் அதாவது இந்த S1க்கு S2க்கும் சவுண்ட் வேவ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0ன்னு எடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து பர்பெண்டிகுலர் S1 S2 பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ இதுதான் ஸ்கிரீன் எடுத்தா இதுதான் சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன் வச்சுட்டா இந்த பாயிண்ட் இப்போ நான் சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன் எடுத்திருக்கேன் இல்லையா சீனு. இந்த சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன் பிளேஸ்ல இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் கேட்கறது வந்து அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். ஏன்னா S1 to C-யும் S2 to C-யும் சேம் இருக்கு. அப்போ பாத் டிஃபரன்ஸ் 0 இருக்கும். அப்போ பாத் டிஃபரன்ஸ் 0 ஆயிருச்சுன்னா அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு? இங்க பாத் டிஃபரன்ஸ் 0 வரதுனால இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் வரும். அப்போ இன்டென்சிட்டி வந்து மேக்ஸிமமா இருக்கும். அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட். இதுக்கு பேர் தான் சென்ட்ரல் மேக்ஸிமம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றேன்னா சென்ட்ரல் மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ பாயிண்ட் C ல இருந்து இப்ப மூவ் பண்ணிட்டே போறோம்னு வச்சுங்க. இப்போ மூவ் பண்ணிட்டே போகும்போது எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எடுத்துருந்தோம். நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இங்க வந்து ஒரு பாயிண்ட் Pன்னு கன்சிடர் பண்ண நானு. இப்போ இந்த பாயிண்ட் பி எடுக்கும்போது இங்க இருந்து ஒரு லைன் எடுக்கிறோம், அதே மாதிரி இங்க இருந்து ஒரு லைன் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம்? ஓகேங்களா? அப்ப பாத் டிஃபரன்ஸ் இப்போ சென்டர்ல இருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே போனா பாத் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா என்ன சொல்லுங்க? பாத் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்? when we are moving away from the center அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா பாத் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்றேன், செகண்ட் ஆப்ஷன் டிக்ரீசஸ் சொல்றேன், தேர்ட் ஆப்ஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்றேன், ஃபோர்த் ஆப்ஷன் none of the above அப்படின்னு சொல்றேன். எந்த ஆன்சர் வரும் சொல்லுங்க? சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன்ல இருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்படி போனா பாத் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பாத் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேஸ் வந்து நான் வரும்போது இந்த பாயிண்ட் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் 1ல பாத் டிஃபரன்ஸ் λ/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. λ/2னா கண்டிஷன் ஃபார் டெஸ்ட்ரக்டிவ். அடுத்து பாயிண்ட் 2 எடுத்துக்கிறேன், இங்க கண்டிஷன் வந்து லாம்டான்னு வந்திருக்கலாம். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ். அடுத்து பாயிண்ட் 3 எடுத்துக்கிறேன், இங்க 3 λ/2ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இங்க டெஸ்ட்ரக்டிவ். அடுத்து பாயிண்ட் 4 இங்க 2 λ இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாத் டெஸ்ட்ரக்டிவ். அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு வந்துட்டே இருக்கும் நமக்கு. புரியுதுங்களா? அப்ப இது வந்து என்ன சொல்லுங்க, இங்கதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ரக்டிவ் வந்ததுனால இது ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இங்க ஃபர்ஸ்ட் இங்கதான் ஃபர்ஸ்ட் பாத் டிஃபரன்ஸ் லாம்டா வந்ததுனால கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். இந்த பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கனால இது ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம்
அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த 3 λ/2ன்றது அடுத்த திருப்பி மினிமம் அது. அதாவது ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் λ/2 இருந்துச்சுன்னா டெஸ்ட்ரக்டிவ். அப்ப இது செகண்ட் மினிமம். மினிமம் புரியுதுங்களா? மினிமம் அப்படின்னு வருது. இது என்ன வரும்? 2 λ வந்ததுனால 2 λ என்ன அர்த்தம்? ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் சாரி n λ இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ செகண்ட் மேக்ஸிமம், அடுத்து செகண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு வருது. சரி புரியுதுங்களா? சென்ட்ரல்ல இருந்து நம்ம அப் சைடு பார்த்துட்டோம், டவுன் சைடு பார்த்தாலும் அதே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சென்ட்ரலுக்கு அப் சைடுல எப்படி வந்திருக்கோ பார்த்து டிஃபரன்ஸ் அதே மாதிரி டவுனோட வரும். இல்லைன்னா ரைட் லெஃப்ட்னு எடுத்து சென்ட்ரலுக்கு ரைட் லெஃப்ட் அதே மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி எடுத்துருக்கோம்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ இது 0.1 வச்சுட்டேன்னா இங்க எக்ஸ் λ/2 பாத் டிஃபரன்ஸ் வருது. இந்த 0.2 எடுத்துட்டா எக்ஸ் பாத் டிஃபரன்ஸ் வந்து λ வரும். இங்க வந்து தேர்ட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா பாத் டிஃபரன்ஸ் 3 λ/2, அடுத்து பாத் டிஃபரன்ஸ் 2 λ அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்திருந்தா அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அப்ப λ/2னா ஃபர்ஸ்ட் மினிமம். அப்போ சென்ட்ரல் வந்து மேக்ஸிமம் வந்திருக்கு. சென்ட்ரலுக்கு ரெண்டு சைட்லயும் ஃபர்ஸ்ட் மினிமம் வருது. அடுத்து இது ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். அடுத்து வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, இது வந்து அடுத்த மினிமம். ஸோ செகண்ட் மினிமம். அடுத்து என்ன வருது? தேர்ட் மினிமம் அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் மேக்ஸிமம். 2 λன்றனால செகண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு சோர்சஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு டிடெக்டர், சவுண்ட் டிடெக்டர் கொண்டு போகும்போது அந்த டிடெக்டர் எப்படி டிடெக்ட் பண்ணுதுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ்னு வருது. அதாவது மேக்ஸிமம் மினிமம் அந்த மாதிரி மாறி வந்துட்டு இருக்கு. காரணம் வந்து அந்த பாத் டிஃபரன்ஸ், ஸ்பேஸ் டிஃபரன்ஸ் மாறதுனால அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்டுக்கு வந்து நேற்று ஃபார்முலா பார்த்தோம். I1 + I2 + 2√I1 I2 cos π அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? அந்த பையன்ற ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ் மாறிச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் மாறிடும். அதனால இன்டென்சிட்டி மாறிட்டு இருக்கு அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சென்ட்ரல்ல இருந்து ஒரு செகண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, தேர்ட் மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் மேக்ஸிமம்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் மினிமா, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிரைவ் பண்ண போறோம். அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம் இருக்கிற டிஸ்டன்ஸும் செகண்ட் மேக்ஸிமம் தேர்ட் மேக்ஸிமம் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இல்லையா, இது எல்லாமே பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு சோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு சோர்சஸ் ஸ்மால் டின்னு எடுத்துக்கலாம். அடுத்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த சோர்ஸ் அண்ட் ஸ்கிரீனை வந்து கேபிட்டல் டின்னு எடுத்துப்போம். கேபிட்டல் டின்னு எடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட் பில வந்து நமக்கு எய்தர் nth மேக்ஸிமம் இல்லைன்னா nth மினிமம் கிடைச்சிருக்கும். nth மேக்ஸிமம் இல்லைன்னா nth மினிமம் கிடைச்சிருக்கும். இது வந்து yn பொசிஷன் ஆஃப் nth மேக்ஸிமம் ஆர் nth மினிமம் அப்படின்னு எடுத்துட்டு இந்த yn-க்கும் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்சஸுக்கும் அடுத்து சோர்சஸ்க்கும் ஸ்கிரீனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இதை எடுத்து ரிலேஷன் டெரைவ் பண்ணுவோம். ரிலேஷன் டெரைவ் பண்ணிட்டோம்னா பொசிஷன் ஆஃப் nth மேக்ஸிமம் கிடைச்சிரும். அந்த பொசிஷன் ஆஃப் nth மேக்ஸிமம் யூஸ் பண்ணி டிஃபரன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் மினிமம் இது எல்லாமே நம்ம டெரைவ் பண்ணலாம்ப்பா. இப்போதைக்கு நமக்கு இந்த கிளாஸ் டைம் முடியறதுனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ரிலேஷன் வந்து டெரைவ் பண்ணுவோம். அதாவது பொசிஷன் ஆஃப் nth மினிமம் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சோர்சஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஸ்கிரீனுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா.